நேசிக்க யாருமே இல்லையே இன்று எப்போதும் ஒரு மன உளைச்சலில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது உன்னத பாட்டு 8:6. நேச வைராகியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. சில நேரத்தில் காதலர்கள் தற்கொலை செய்து கொள்றத பாக்குறோம். அவங்க என்ன சொல்ல வராங்க? என்னுடைய காதல் எங்க உயிரை விட பெருசுன்னு சொல்ல வராங்களா? சில காதலர்களோட காதல் சக்சஸ் ஆகுது, ஆனா அவங்க சேர்ந்து வாழ்றாங்களா? அநேக நேரத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரிந்து போகிறார்கள். அப்ப அவங்களோட அன்பின் அளவு இவ்வளவுதானா? ஆனா யார் நம்மள நேசிச்சாலும் நேசிக்கலனாலும் நமக்காக உயிரையே கொடுத்த நேசிச்சவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு ஒரே ஒரு காரணம் தான், அவரை நான் நம்பும் போது நான் கெட்டு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை அடையாம போயிடக்கூடாது. அந்த பரலோக இன்பத்தை நான் அடையணும்னா எனக்கு ஒரு மீட்பு வேணும். எனக்கு ஒரு மீட்பு வேணும்னா அவரோட உயிரை அவர் கொடுக்கணும். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்குங்க. தனக்கு துரோகம் செய்து ஓடி போன இளைய குமாரன் பன்றிகள் தின்னும் தவுட்டை தின்னப்புறதான் அவருக்கு புத்தியே வருது. தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி திரும்பி வரும்போது அதற்கு அவர் வாய்ப்பே கொடுக்கலங்க. அவர் வாசல்லையே இருந்து காத்துட்டு இருந்தார். ஒரு நாள் என் மகன் உணர்வான், வருவான், அப்பொழுது நான் அவரை அரவணைத்துக் கொள்ளுவேன்னு சொல்லி காத்திருந்தார். மகன் வாய் திறந்து மன்னிப்பு கேட்க முன்னாடியே கட்டி ஆற தழுவி முத்தமிட்டு அவருடைய மோதிரத்தை கொடுத்து உரிமை கொடுத்து விருந்து பண்ணி எவ்வளவு பெரிய மன்னிப்பு, எவ்வளவு பெரிய அன்பு அவருடையதுன்னு சொல்லி நிரூபித்தார். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு செய்யறாருங்க. நம்ம எவ்வளவுதான் அவருக்கு விரோதமா துரோகம் பண்ணியிருந்தாலும் அப்பான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட வரும் வேளையில நம்மளை அரவணைத்து கொள்ளுகிறார். ஏன்னா அவரு நமக்காக அவர் உயிரையே கொடுத்திருக்கிறார். எந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறீங்க? எல்லா அன்பும் போய் உறவுகள், தாய் தகப்பன் எல்லாமே ஒரு நாள் நின்று போகும், ஒரு நாள் சலித்து போகும். நண்பர்கள் நண்பும் அப்படித்தான். ஆனால் தேவனுடைய அன்பும் ஒரு நாளும் குறையாது, அள்ள அள்ள குறையாது. உலகத்துல அன்பை தேடுறதை விட இரு கரம் விரித்து உங்களுக்காக அன்பை கொட்டி கொண்டிருக்கும் கர்த்தரிடத்துல போய் சேருங்க. அவர் உங்களை அரவணைப்பார், மென்மேலும் உயர்த்தி மகிழ்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவி, எங்கெங்கோ அன்பை தேடி அலைந்து ஏமாந்து போனேன் ஐயா. எனக்காக நான் நித்திய ஜீவனை அடைய என்னை தேடி வந்த பிரவாகித்த உடைய அன்புக்காக உமக்கு நன்றி. நான் பதில் என்ன செய்வேன் ஆண்டவரே? மற்றவர்களுக்கும் அன்பை பற்றி சொல்லுவேன். என்னை அணைத்துக் கொள்ளும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.